இந்த செய்வினை, மந்திரம், சூனியம் வைக்கிறது இது மேலெலாம் எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்பிக்கையே கிடையாது. ஆனால் இதை விட மோசமானதெல்லாம் இருக்குது. செய்வினை இதெல்லாமே கூட எப்படி சொல்கிறீங்க, செலவு பண்ணி காசு வந்து ரொம்ப செலவு பண்ணி ஒருத்தரை போய் தேடி பார்த்து ஒருத்தர் மேலே நம்மளை பிடிக்காதவங்க மேலே வச்சிங்கன்னா கூட அது வந்து 100% ஒர்க் ஆகுமா இல்லையான்ற டவுட்லேயே நீங்கள் சுற்றலாம். ஆனால் அதை விட அதிகமான ஒர்க் ஆகக்கூடிய நிறைய மைண்ட் செட் இருக்க பீப்புள்ஸ் வந்து நம்மளை சுற்றி இருக்காங்க. செலவே இல்லாமல் நமக்கு சூனியம் வைக்கிறவங்கலாம் நம்மளை சுற்றி இருக்காங்க. காசு கொடுத்து போய் வச்சா அது ஒர்க் ஆகுமா இல்லையானாவது டவுட் இருக்கும். பட் இவங்க பண்ணுறதுலாம் 100% ஒர்க் ஆகும். 100% கேரண்டி கொடுக்கலாம். நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இதை விட பெரிய விஷயம், அதாவது இந்த சூன்யம் மந்திரம் இதெல்லாம் விட பெரிய விஷயம் என்ன தெரியுமா, இந்த பொறாமை. நெக்ஸ்ட் வந்து நம்மளை விட ஒருத்தர் முன்னேறிடக்கூடாது. நம்ம சொந்தக்காரங்களை தான் சொல்கிறேன், நான் பொதுவாகவே சொல்கிறேன். அதிகபட்சம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கீழே இருக்கலாம் ஆர் நமக்கு ஈக்குவலாக கூட எப்போயாவது இருக்கலாம், ஓகேங்களா. ஆனால் நமக்கு கீழே இருந்துட்டு நம்ம அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அந்த மாதிரியான கேட்டகரியிலே வச்சுருந்தீங்கன்னா அவங்க வந்து உங்ககிட்ட நல்லா பேசுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க, எல்லாமே நடக்கும். ஆனால் ஏதோ ஒரு ஸ்டெப்பில் வந்து இந்த ஃபேமிலி முன்னேறுதோ இல்லை ஏதோ ஒரு ஸ்டெப் வந்து அவங்கள விட நல்லா தெரியுது அப்படின்னா ஃபஸ்ட்டு இடையே அவங்ககிட்டேருந்து தான் விழும். எப்படி இந்த சூன்யம் மந்திரம் அதெல்லாம் விட மோசமான விஷயம் வந்து இந்த பொறாமை, இந்த எண்ணம் தான். ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா இந்த கண்ட்ரிஸ்டின்னு ஒன்று சொல்லுவாங்க, இது எல்லாமே இது கூட ஆட் ஆகும். இவங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஏதாவது ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, இல்லை இப்போ நான் பாப்பா வச்சுருக்கேன், அது வந்து ஒர்க் பண்ணுறேன், எல்லாமே பண்ணுறேன், ஸ்டிச் பண்ணுறேன் அப்படின்னா நம்மக்கிட்ட பேசும்போது நல்லா பேசுவாங்க. நம்மளை சுற்றி சூனியம் வைக்கிற சொந்தக்காரங்களை சொல்கிறேன். சூனியம் வைக்கிறேன்னா செலவு பண்ணிடல, செலவே பண்ணாமல் 100% ஒர்க் ஆகிற சூனியம் வைக்கிறவங்களை சொல்கிறேன். நம்மளுக்கிட்ட நல்லா தான் பேசிகிட்டே இருப்பாங்க. பாவமா நீ குழந்தையும் பார்த்துக்கிற, ஸ்டிச்சிங்கும் பண்ணுற, வீட்டில் இருக்க எல்லா வேலையும் பார்த்துக்கிற, அவள் போய் பாருமா குழந்தைய மட்டுமே பார்த்துக்கிட்டு ஒரு வேலையாக பார்க்குறாங்கிற மாதிரி நம்மக்கிட்ட பேசிடுவாங்க. அப்படியே போய் வெளியே என்ன பேசுவாங்க அப்படின்னா, அந்த ஒரு குழந்தைய ஒழுங்காக பார்த்துக்கிட்டா என்ன, அதை விட முக்கியமாக இவள் சம்பாரிச்சு தான் இந்த குடும்பம் வாழணும்னு ஏதாவது இருக்கா, அந்த அளவுக்கு ஓடி 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 சம்பாதிச்செல்லாம் என்ன பண்ண போகிறாளுங்களோ, குழந்தை வளர்கிறப்ப பார்க்காம இதுக்கப்புறம்லாம் என்ன பார்த்து என்ன வளர்த்து என்ன நம்மளாம் அப்படியே இருந்தோங்கிற மாதிரி பேசுவாங்க. ஆனால் இவங்களாம் யாருன்னு கேட்டிங்கன்னா, குழந்தைய பெற்று இந்த 4-5 பாட்டிங்க ஒன்றா உட்காந்து கதை பேசுகிற இடத்துல குழந்தைங்கள விட்டுட்டு கூலி வேலைக்கோ இல்லைன்னா நாற்று நடவோ ஏதோ ஒன்று தூக்கிக்கிட்டு சாப்பாடு தூக்கிட்டு போகிறவங்க தான். அப்படி குழந்தைய வளர்த்தவங்க தான், வெளியிலேயே தெருவழியே விட்டு வளர்த்தவங்க தான். இன்றைக்கி ஒரு டைம் கேட்டை வெளியே தாண்டிச்சினாலே அப்படி உள்ள என்னதான் பண்ணுவேன், குழந்தை வெளியே விட்டுட்டு குழந்தை வெளியே ஆக்சுவலி நம்ம கூடவே நின்னா கூட நம்மளுக்கு ஒரு சின்ன காம்பவுண்டே மறைச்சா கூட அவங்க சொல்லுவாங்க, குழந்தை வெளியே போயிடுச்சுமா நான் எங்கம்மா பண்ணுறேன்னு உள்ளே இருக்க மாதிரியே நம்மளுக்கு குரல் கொடுப்பாங்க. அது 4 வீட்டுக்கு கேட்கும். இந்த மாதிரி நிறைய சம்பவம் எனக்கு நடந்திருக்கு. ஆக்சுவலி இந்த மாதிரி பேசுவாங்களா, அப்படியே வெளியே போய் அந்த மாதிரி பேசுவாங்களா. ஆனால் இதே குழந்தைய மட்டும் பார்த்துக்கிட்டு ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு நம்ம பேபி நல்லா வளர்க்கணும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம், சம்பாதிக்கிறதுலாம் ஒரு இம்பார்ட்டன்ட் கிடையாது. நீங்கள் வீட்டில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, இதே வாய் என்ன பேசுன்னு தெரியுங்களா, அந்த அவள் போய் பாருங்கள், குழந்தைய வச்சுக்கிட்டு வேலைக்கு போகிறா, இவங்கன்னா வீட்டில் தானே இருக்காங்க, வீட்டில் இருக்கிற வேலை ஒழுங்காக பார்த்துக்கிட்டு அந்த குழந்தைய பார்த்துக்கிறதுலாம் ஒரு வேலைன்னு சொல்லி அதிலேயே உட்காந்துட்டு அந்த குழந்தையே வச்சுக்கிட்டு அப்படி இப்படி அந்த குழந்தைய போக விடாமல் கூடவே கதவை சாத்தி வச்சுருக்கா, உள்ளவே வச்சு டார்ச்சர் பண்ணுறான்னு பேசுவாங்க. ஆக்சுவலி நீங்கள் குழந்தைய வெளியே விட்டுட்டு எல்லாம் பிரச்சனை, நீங்கள் குழந்தைய வச்சுக்கிட்டு ஒர்க் பண்ணாலும் பிரச்சனை, குழந்தைய உள்ளே வச்சுட்டு இருந்தாலும் பிரச்சனை. சரி, ஏன் பிரச்சனை, எதுக்கு பிரச்சனை அப்படின்னா, நீ குழந்தைய வச்சுட்டு உள்ளே இருந்தாலாவது உன்னை வந்து குறை சொல்லலாம், ஏதாவது வந்து உன்னை டம்ப் பண்ணலாம், உன்னை குறை சொல்லிக்கிட்டே எங்களுக்கு பொழுதுபோக்கலாம், ஏதாவது பண்ணேன், அதாவது ஏதாவது பண்ணலாமேம்மா, எக்ஸாமுக்கு படிக்கலாமேம்மா, இதை பண்ணலாமேம்மா, அதை பண்ணலாமேம்மான்னு அட்வைஸ் பண்ணலாம். இதுவே நீங்கள் குழந்தைய வச்சுட்டு எல்லா வேலையும் பண்ணுறீங்கன்னா நாங்கள் எப்படி அட்வைஸ் பண்ண முடியும், நாங்கள் எப்படி உன்னை வந்து தாழ்த்தி பேச முடியும். ஏதாவது ஒன்றுத்தில் நீ முன்னேற அப்படின்னா அடுத்த ஸ்டெப் எங்களை விட போயிட்டேன்னா நான் எப்படி உனக்கு வந்து அட்வைஸ் பண்ண முடியும். ஸோ அந்த கேட்டகரியில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி வேலைகளையும் பார்ப்பாங்க. அதே சமயம் நீங்கள் ஏதோ ஒன்று பிஸ்னஸோ இல்லை நான் சொல்கிற எக்ஸாம்பிளுக்கு ப்ளவுஸே கூட ஸ்டிச் பண்ணுறேன் அப்படின்னா எல்லாருக்கும் ஓகேவாக இருக்கும். ஆனால் சம்மந்தப்பட்ட நம்ம சொந்தக்காரங்க நம்மக்கிட்ட மண்டையாட்டிட்டு, சில பேருக்கு இது வீட்டுக்குள்ளவே நடக்கும், நானாவது பரவாயில்ல வீட்டுக்கு வெளியில் சொல்கிறேன், சில பேருக்கு நீங்கள் பண்ணுற விஷயத்த பண்ணவே கூடாது, வீட்டுக்குள்ளேயே வந்து இது நடக்கும், என்னை விட நீ ஒன்றும் பண்ணி கிளிக்க தேவையில்லைங்கிற மாதிரியான ஒரு இது வந்து வீட்டுக்குள்ளேயே நடக்கும். நீ என்ன பண்ணாலும் அதுக்கு தடை பண்ணுவாங்க. எப்படி அப்படின்னா, அந்த டேலண்ட்லாம் நம்ம ஆளுங்கிட்ட பயங்கரமாக இருக்குது,
நீ வந்து அதை பண்ணுறதுக்கு ஒத்துப்பாங்க, ஆனால் அது பண்ணவே முடியாத மாதிரியான உனக்கு வந்து என்னெல்லாம் வேலைகள் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி கேட்டகரி சொந்தக்காரங்க தான் நம்மளுக்கு அதிகம். வாட் எவர் யார் என்ன பேசினாலும் சூனியமே கூட வைக்கட்டுமே, நீங்கள் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பார்த்துட்டு போனீங்கன்னா நீங்கள் நல்லா இருப்பீங்க. அப்படி இல்லை அப்படின்னா இவங்க வந்து இவங்களால ட்ரை பண்ணுறதை பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. நீங்கள் அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் வெளியே வரணும். இவங்களுக்கு மத்தியிலலாம் நம்ம வாழ்கிறதே பெரிய போராட்டம் தான். ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா பில்லி சூனியமே சமாளிச்சிடலாங்க. அவ்வளோ மோசமான பீப்புள்ஸ்லாம் இருக்க தான் செய்கிறாங்க. வீட்டுக்கு வெளியில் கூட பரவாயில்ல, நிறைய பேருக்கு வீட்டுக்குள்ளவே இதெல்லாம் நடக்குது. நீங்கள் ஒன்று ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஸ்டெப் ஏறிட்டீங்க அப்படின்னா உங்களை பற்றின வந்து காசிப் போகுது அப்படின்னாவே நீங்கள் அடுத்த ஸ்டெப்பை ஏறிட்டீங்கன்னு அர்த்தம். நிஜமாகவே சொல்கிறேன், கண்ணெதிர நல்லா பேசுகிறவங்க நல்லா பேசுகிற மாதிரி தான் தெரியும். ரிலேட்டிவ்ஸில் அதிகபட்சம் நான் இப்படி தான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஃபேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதை பற்றி பேச ஆரம்பித்தோம் அப்படின்னா அவங்க பண்ணுற வேலைகளை பார்த்து போயிட்டே இருக்கும், பேசலாம். நெக்ஸ்ட் ஸ்டோரியில் ஏதாவது மீட் பண்ணலாம். பாய்.